Manali or in the north போவாங்க இல்லைங்களா, everybody comes up with a story. Yeah. And every story is different. Yeah. எல்லாருமே ஒரு கதை, எல்லா கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எவ்ரிதிங் இஸ் சம்திங் தட் யூ வாண்ட் டு ஹியர் மோர் அண்ட் மோர் அபவுட் வாட் ஹேப்பன் டு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்குமே வந்து, பசங்கன்னா லைக் இன்க்ளூடிங் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு 3 ஸ்டோரி கன்ஃபார்மாக இருக்கும். ஒன்று மணாலி, டேய் அவன் வரல இவன் வரல எவன் வரலாலும் நான் வரல. முதல்ல நாம இங்க இருந்து எஸ்ஐ வேற எங்கன்னா போயிடலாம். திருவள்ளுவர்காடுல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு விடுமாமே விடு, அவங்க ஏதோ அறிவில்லாம பேசிட்டு. அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. அந்த செங்கோல் அங்க கூடியா? இப்ப சொல்லு. நாங்க வனதேவதை நோம்பி கொண்டாடுறோம்ங்க. கொண்டாடுங்க, நான் ஒண்ணு வேண்டாங்க இல்லையா? அது இல்லைங்க, வனதேவதையை ஆனந்தப்படுத்த வருஷம் வருஷம் பூமிதிக்கிற வழக்கம்ங்க. ஐயா தான் இந்த வருஷம் அதை ஆரம்பிச்சு வைக்கணுங்க. என்ன டேட்டு? இந்த மாசம் 10ஆம் தேதிங்க. ஓ, டெலிகேட் பொசிஷன். 8ஆம் தேதி எனக்கு சேலத்துல மாநாடு, 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம், 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் டெல்லியில் இருக்கிறேன். 10ஆம் தேதி டெல்லியில. சரி, உங்களுக்காக நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன நோம்பின்னு சொன்னீங்க? பூ மிதிக்கிற நோம்பிங்க. ஏயா, பூர முள்ளுகள் இருந்து குத்திராத. அதெல்லாம் அப்ப இருக்கு. பூ நிறைய போட்டு வைங்க, நான் வந்து மிதின்னு மிதிச்சிட்டு வந்துடுறேன். நண்பர்களே, கடைசியாக கோவா ட்ரிப்புக்கு கிளம்பிட்டேன். மணி 3:10 ஆகுது. இன்னும் என் கேப் டிரைவர் வரல, வந்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ளைட்டை பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெக்கார்டு. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரு வழியாக நாங்கள் மணாலி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி டெல்லிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் மட்டும் ரீச் ஆகலை, எங்கள் கூட கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நான் காட்டுறேன். ஸோ இவங்க தான் அந்த நியூ மெம்பர்ஸ். ஸோ ஒன்று சீமான், அப்புறம் நிஷா, சௌமியா, ஸ்ரீகர் அண்ட் முபாசில். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் கேங்கில் கூட ஆப்போசிட்டில் கூட ஒரு கேங் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஹாய் பீப்புள், வி ஹேவ் லேண்டட் இன் டெல்லி. ஹைதராபாத்லேருந்து இப்போ நாங்கள் டெல்லிக்கு வந்துட்டோம். இப்போது இங்கேருந்து டெம்போலேருந்து ஆக்ரா போகலான்னு இருக்கோம். எஸ் பீப்புள்.
excited. Excited. We are sleep deprived. We are excited. Yes, we can go. We will meet someone there. Some people are joining us. So இவங்க தான் அது பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். So yes, we have finally met. Yes. ஸோ அவங்களும் வேற ஒரு ஃப்ளைட்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போ நாங்களும் ஜாயின் பண்றோம். ஏ பிரகாஷே. எஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் எங்களோட கேங். எஸ் சாரி. ஓகே, இன்னொரு ஒரு கேங் வெளியே வந்திருக்கு ஏர்போர்ட்ல இருந்து. ஸோ அவங்களையும் வந்து காட்டுவோம். கமான் பாய். அவன் வந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல நண்பர்களே. காலையிலேருந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ கூட எடுக்க முடியல. ஃபுல்லாக தடங்கள் மேலே தடங்கள். செக்யூரிட்டி ரீசன் காரணதால கேமரா கீழே மறைச்சி வச்சுக்கிறேன். வாயில புகை வருது. பின்னாடி ஒரு கேங் வர்றாங்க, பின்னாடி வர்றாங்க. படிச்சு எடுக்கிறானுங்க. இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. நடு ரோட்டில் கட்டி பிடிச்சதுக்கப்புறம் கேஸ் வாங்கிட்டு உள்ளே போகாம இருந்தா சரி. வாங்க சென்னை வாழ் மக்கள்களே, வந்து எனக்கு கட்டி போடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம சென்னை டீம் மெம்பர்ஸ். கமான் சதீஷ் வா. எல்லாம் வீடியோ. இவன் பேர் சசிகுமார். இவனுக்கு இருக்கு பின்னாடி சரவணன். விஜய் சார் வாங்க. விஜய் சார் பாத்தீங்களா? உங்களை ஞாபகம் வச்சிருக்கேன், என்ன ஞாபகம் வச்சுக்கல. வாங்க எல்லாரும் வாங்க. டேய் தமிழ் வாழ் மக்களே, அப்படியா இல்லை வேணாம், இருந்த வரைக்கும் போதும். ஸோ இவங்க தான் இப்போ வந்திருக்க ட்ரிபிள் இ கேங். மணாலி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வண்டியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீண்டும் தொடர்கிறேன். எவ்வளோ உழைக்கிறாங்க நம்ம பசங்க. 10 பெட்டி. ஜிம்முக்கு போறீங்க சார்? 15 கிலோ. ஜிம்முக்கு போறீங்களே, தூக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. கூட்டு திறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் எங்கள் வண்டி. ஸோ இதுக்குள்ளே தான் நாங்கள் போய் உட்காந்து ஆட்டம் போட போகிறோம். 2 சீட்டு, ஒரு சீட்டு 18 சீட்டர். ஓகே, ஸ்பீக்கர் இருக்குது, சின்ன ஸ்பீக்கரும் இருக்குது, லைட்ஸும் இருக்குது, பின்னாடி ஊஃபரும் இருக்குது. நைஸ். இது டிரைவர் சீட்டு. ஓகே, கொடுத்தாருன்னா ஒரு டிரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஆமாம் అన్ని కవర్ చేస్తాను. இன்னும் ஓப்பன் ஆகலையா? நான் டூரே போயிட்டு வந்துட்டேனே நானே. ஹோம் டூர் மாதிரி வண்டி டூருக்கு போய் இருந்தாச்சு. அவர் தான் நம்மாலே சூப்பர்மேன். அப்ப நான் குதிச்சிடுறேன். நீ வந்து ரன்னிங்ல ஏறுற, அந்த 2 டெம்போ ஓடிட்டு இருக்கும், நடுவுல குதிக்கிறேன். நான் தான் ஓட்டலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இந்த ஊர்ல சார் கடைநல்லூர் வருமா? நிறுத்துங்க. நீங்க உங்க மாஸ்டர் அந்த கப்புள்ஸ் ஒன்று தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, அது உயரம் 7 அடி, நினைவுகள் 10 அடி. ஓப்பன் ஆச்சா இல்லையா? ஓப்பன் ஆகல, திரும்ப போயிட்டு வரோம். அது ஏதோ லாக் ஆயிருச்சான். இப்போ ஹிந்தியில பேச போறோம். இல்ல பையா आपके पास कटर है ना கேட்க போறேன். आपके पास कटर है, कटिंग कटर. என்ன கட்டர்? எதுக்கு? இருக்கா, எடுத்து வாங்க. புரிஞ்சிச்சா? இருக்கான்னு செக் பண்றேன்னு சொல்லிருக்காருல்ல. சரி, ஓகே. என்ன ஒரு 4 வேர்டு தான்டா அது. என்னடி பண்ற? எல்லாம் ஒன்னு நம்பி தான் வராங்க ட்ரிப்புக்குள்ள. உனக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லிட்டுன்னு. ஓரளவுக்கு தான். என் கூட வந்து டிராவல் பண்ண வந்தான். ஹிந்தி தெரியும்ல. ஏன் ஹிந்தியை பத்தி அவனுக்கு தெரியும். நானும் ஓட்ட செலவு கேப் டேவிட் ஓட்ட அவன் எங்கெல்லாம் போறேன்னு கேட்டான். அவன் ரீல்ஸ் காட்டுறான்.
கேப் டிரைவர் ரீல்ஸ் காட்டுறான். தான் என் ஃப்ரெண்டு போயிருக்கான். செம பண்ணி ப்ரோ. நம்ம பண்ணியா? அவன் வீடியோ எல்லாம் காட்டுறான். ஒன் டே ஆகோ பனி இருக்கு அப்படின்றான். ஆஹா. எஸ், ஸோ பனி நல்லாவே இருக்கு. ரெண்டு அந்த சோலாங் வேலைக்கும் போகலாம், குழுவும் போனால் முடிஞ்சா போகலாம். ரெண்டுமே பனி நல்லா இருக்கு. இன்னும் போராடிட்டு இருக்காங்க பேக்கை திறக்கிறதுக்கு. நாங்கள் தாஜ்மஹால் போயிட்டு மணாலி வந்து நாளைக்கு நைட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். தாஜ்மஹாலில் இன்னும் ஓப்பன்டா. உடச்சிடலாம் அவரோட கட்டிங் பிளேயர் இருக்கான், வாங்கி போட்டு உடச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எஸ், உங்க யூடியூப் வாட் இஸ் யுவர் யூடியூப் நேம்? அதான் ஆல்ரெடி உள்ள போயிட்டாவே, சொல்லவே இல்லை. சரி, ஓகே. ம், எல்லாரும் ஒரு வழியா உள்ள போய்கிட்டு இருக்காங்க. யாரா எது இல்ல சொல்லிட்டேன். கடைசியா எடுத்து அது கட்டிட்டு கடைசி இடம் இருக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, இந்தியில தானே சொன்னேன். சரி ப்ரோ. மச்சான் முறுக்கு விற்கிறியா? நான் வைக்கிறோம், நான் வைக்கிறேன். முறுக்கு 10 rupees 10 rupees 10 rupees 10 rupees 10 rupees 10 rupees दे दो 10 rupees 10 रुपए दे दो यार. 10 रुपया 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 दे दो जी. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஹோட்டலுக்கா? ஹோட்டலுக்கு நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஓகே, நல்ல 3 ஸ்டாரா 4 ஸ்டார்? அவ்வளோ இல்லை, எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டா எப்படி பையா ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன. சரி, ஃப்ளைட்டில் தான் லக்கேஜை உடைச்சாங்க, இவரும் லக்கேஜை உடைக்கிறாரு. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. டிரைவர் அவரோட லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ள முன்னாடி போகிறாரு. மிச்சம் இருக்கிற நாங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். भैया अभी खाने के लिए अच्छा होटल में पार्क कर आगरा जाना में थोड़ा खाना का कितना टाइम लगता है जाने में? 4 आवर का बाद खाना है तो भूख नहीं पहले कितना टाइम लगता? 1 hour का बाद சாப்பாடா இங்க இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுன்றாரு. இல்லை நம்ம போகிற வழியில் ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம் நெட்டில். சரிங்க, பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹெட்செட் போட்டாங்க. முபாசில் இது ஒரு கப்பல் பேர்ட்ஸ், இவங்களும் வந்திருக்காங்க. இதெல்லாம் சிங்கிள் பேர்ட்ஸ் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் சுற்றிட்டு வர அங்கிட்டு வர காட்டுறேன், கப்பல் பேர்ட்ஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் சிங்கிள் பேர்ட்ஸ், இது இவங்க தான் கப்பல் பேர்ட்ஸ், இவங்கெல்லாம் சிங்கிள் தான். இது பண்ணுறாரு. ஸோ டிரைவர் பையன் ஏறிட்டாரு. தேங்காய் சுத்தவே இல்லையே கடைசியில். இதுதான் எங்களோட வண்டியோட ஃபைனல் லுக். கடைசியாக நான் உள்ள ஏற போகிறேன். ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்களா? அந்த ஒரு சீட்டு கிடையாது, அப்போ அதான் எனக்கு சீட்டு. ஓகே ஃபைன். ரொம்ப இடுக்கமா இருக்கு சார், இடமே இல்லை. கேமரா கட் பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹல்திராம் வந்திருக்கோம். இட்லியை காட்டுறேன், இட்லியை பாருங்கள். இதுதான் இட்லி. ஒரு இட்லியை 4 கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சாம்பார், இது இட்லி, சாம்பார் இட்லி. ஸோ நெக்ஸ்ட் இட்லி அதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டீம் உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பூரி, ஓகே, மசாலா டீ. டீயா அது இவ்வளோ இருக்கு? ஸோ இதுவும் இட்லி தான், 4 வெட்டி போட்டிருக்காங்க. இது எல்லாம் மாதிரி, இட்லி மாதிரி, இது இலை மாதிரி தான் இட்லியே இருக்கு. அது சாம்பாரா? டிசைன் இல்ல, இது டிசைன் இல்ல. ஓகேவா, இது இட்லி. நான் நினைச்சேன் இலை மேல இருக்க டிசைன் நினைச்சேன். அதுக்கு நான் சாம்பார் கை கழுவா என்ன? கழுவுன தண்ணி தான்.
இது விஜய் சார் என்ன சொல்றீங்க விஜய் சார்? பார்க்க திக்கா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா தெரியும் கைக்கு ஒரு திக்கா. இட்லி சாப்பிட்டா இருக்குமா? சாப்பிட்டா தான் இருக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? டிஃபன் இங்கேயே முடிஞ்சது. எப்படியும் லஞ்சுக்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டானுங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லுக்கு வேற லுக்கு வேற லுக்கு. முடிய தூக்குற மாதிரி பண்ணு. வாய்யா 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 வா 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 சூப்பர்ரா, செம்ம லுக்கா இருக்கடா. தெரியும் பாரு, முறைக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி. ஓய்யா